ஒய் டிராகன் பால் இதுக்கு திடீர்னு வந்து ஒரிஜினல் டிராகன் பால் பற்றி வீடியோ அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக அனிமே தான் அவ்வளோ பார்க்காம இருக்கீங்க. சில அனிமேஸ் வந்து எங்களுக்கு திரும்ப ரொம்ப ஆர்வமாக பார்க்க வச்சு அனிமேஸ் லைக் முஷோகு டென்சே சீசன் 2, ஜுஜுட்சு கைசன் சீசன் 2, மின்லாண்ட் சாகாவோட சீசன் 2, ப்ளூட்டோ, இப்படி பல அனிமே சீரீஸ் வந்து எங்களுக்கு திரும்ப ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்து இதை அப்படியே பார்க்க வச்சு இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து நிறைய அனிமேஸ் இப்படியே பார்த்து ஒரு பேஸில் போய்கிட்டு இருக்கோம். அப்போதான் ஒரு பாயிண்ட்ல வந்து கிளாசிக் அனிமேஸை போய் ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணி முதல்ல மைண்டுக்கு வந்த ஓஜி டிராகன் பால். லெட் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்ட்டு டிராகன் பால் அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இப்போ இங்கே நருட்டோ இருக்கு, ஒன் பீஸ் இருக்கு, ப்ளீச் இருக்கு, இத்தனை அனிமேஸ் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் விதை போட்டது டிராகன் பால் தான். ஸோ அதனால அதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி டிராகன் பால் சீரீஸ், த ஓஜி டிராகன் பால் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிறையா டிராகன் பால் ஃபேன்ஸே வந்து இதை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. நிறையா அந்த சோகால் ஒரிஜினல் டிராகன் பால் ஃபேன்ஸ்லாம் ஜி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு வந்து டிராகன் பால் ஒன்று இருந்ததே தெரியாது. ஆக்சுவலி டிராகன் பால் ஜிலேருந்து தான் ஆரம்பிச்சது போல, அதுல இருந்து தான் கதை வரும் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது டிராகன் பால், அதுக்கப்புறம் டிராகன் பால் ஜி, அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர், அப்படிதான் அது வந்துட்டு போகும். நடுவில் ஜிடி ரைட் இல்லை, ஜிடி எல்லாம் கேனனே கிடையாது. ஓகே, இது இங்கே மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் சைட்லேயுமே வந்து டிராகன் பால் நிறைய பேர் பார்க்காம ஜி பார்த்து தான் நிறைய பேருக்கு பழக்கம். அதுதான் வேர்ல்டு வைடாக ரொம்ப ரீச். எஸ், பட் ஆக்சுவல் கதையில கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து டிராகன் பால் கவர் பண்ணும். இது பார்த்தாதான் உங்களுக்கு அது அவ்வளோ அட்டாச்சா நீங்கள் அந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும். எனக்கு பர்சனலி டிராகன் பால் ஜியோடையுமே டிராகன் பால் பிடிக்கும். எஸ், எனக்குமே ரீசெண்டாக அந்த ரீவிசிட் பண்ணதுல இருந்து எனக்கு டிராகன் பால் ஜியை விட டிராகன் பால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கிட் கோகு, குட்டி கோகு அளவுக்கு ஒரு ஃபேவரட்டான அனிமே கேரக்டர் எனக்கு தெரியல, எனக்கு எக்ஸிஸ்டே ஆக முடியாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டரா வந்து கிட் கோகு இருப்போம். இப்போ வரையும் நீங்க டிராகன் பால் சீரீஸுக்கு ஃபேனா இருக்கீங்க, பட் ஆனால் வந்து ஓஜி டிராகன் பால் பார்த்ததில்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அதை பார்க்க தூண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோ. ஓகே, நீங்களுமே ஒரு பேஸ்ல இருக்கீங்க, அனிமேலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அந்த மீம்லாம் வரும், சேர்ந்தாப்போல ஒரு 5 எபிசோடு கூட இப்பெல்லாம் ஒன்றா பார்க்க முடியல, ஒரு எபிசோடே ஒரு 20 நாளாக நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த பேஸ்ல தான் நான் இருந்தேன். ஆக்சுவலி இப்போ அந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு நிறைய பேர் அனிமேக்குள்ள வந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து முன்னாடி பார்த்தோம். லாக்டவுன் ஸ்டார்டிங்ல வந்து சேனல் ஆரம்பிச்சுனே தவிர அனிமே பார்க்கறத வந்து ஸ்டாப். யாராச்சும் பரவாயில்ல, ஓரளவு டச்ல இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. அண்ணெல்லாம் விட்டாப்ல நான் அனிமே பார்க்கறதே வந்து விட்டுட்டேன். ஏற்கனவே பார்த்த அனிமேஸ், ஏற்கனவே பழகிருந்த மாங்கா அதெல்லாம் தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் கரண்ட்ல போயிட்டு இருந்துச்சோம். பட் ஆனா இந்த ஃபேஸ் அனிமே 2.1 கூட வச்சுக்கலாம். அந்த ஃபேஸ்ல திரும்ப லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த சோர்ஸ், எங்க ஆரம்பிச்சதோ அங்க இருந்தே திரும்ப நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி டிராகன் பால் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த விஷயத்த உங்களுக்குமே தூண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னா டிராகன் பால் ஜி ஃபேன்ஸ் தான் பார்க்கணும் இல்லை, நீங்க அனிமே பார்க்கல, அனிமேக்குள்ள வரணும், ஒரு லாங் ரன்னிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் டிராகன் பால் இருந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸாக்ட்லி பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன் எல்லாரும் நருட்டோ ஒரு சூப்பரான சாய்ஸ் தான், பட் ஏன் நருட்டோ மட்டும் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு தெரியல. டிராகன் பால் ஒரு பியூட்டிஃபுல்லான பிகினிங் அனிமேவா நிறைய பேருக்கு இருக்கும். சம்மர் ஜேர்னி. ஓகேவா, டிராகன் பால் வந்து போர் அடிக்காது. போர் அடிக்காது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆக்ஷன் ஜான்ரா வந்துட்டு பிடிக்கும். இப்போ நிறைய பசங்க வந்து ஆக்ஷன் ஜான்ரா மட்டும்தான் ஃபேவரபிளா வந்து பாக்குறாங்க. அதுவுமே அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் ஆக்ஷன் ஜான்ரா டிசைன் பண்ணது டிராகன் பால். அதுவுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு நார்மல் ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை ஒருத்தரோட ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் தீம் உங்களுக்கு வந்து பிடிக்கும். எந்த ஸ்டைலில் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு பக்கமான பிகினர் அனிமேவா வந்துட்டு உங்களுக்கு டிராகன் பால் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா டிராகன் பால்னா குழந்தைங்க அனிமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. அது கிடையாது. ஷோனன் எப்படி உங்களுக்கு இந்த நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ் இதெல்லாம் என்ன ஃபீல் தரும், அதே கைண்ட் ஆஃப் ஃபீல் உங்களுக்கு டிராகன் பாலும் தரும். அதுல லேட்டரா நிறைய ஃபிளாஸ் இருக்கானா இருக்குதான், பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஓஜி டிராகன் பால்லாம் ஜெம். ஓகேவா, அதுல உங்களுக்கு டவுன்ஃபாலே இருக்காது. நருட்டோட கூட அது நல்லா போகும், சூப்பரா ஒரு நல்ல பேஸ்ல போயிட்டு இருக்கும், திடீர்னு டிராப் ஆகும்.
பேஸ் குறைஞ்சு கொஞ்சம் என்னடா அது போர் அடிக்க ரிப்பீட் ஆகிற மாதிரி அந்த இதெல்லாம் உங்களுக்கு டிராகன் பால் ஒரிஜினல்ல இஷ்யூவே வராது. அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். ஜீல போகையில தான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல லைட்டா கொஞ்சம் ட்ராகியா அந்த ஃபீல்லாம் வரும். டிராகன் பால் வந்து ஒரு பேசிங் எந்த இஷ்யூ இல்லாத நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, 2 பேரும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் போது இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஓகே, எனக்கு வந்து ஒர்க் அப்படிங்கிறதுனால நடுவில் தான் என்னால் ஒரு வீக்கெண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு டைம் கிடைக்குன்னா அப்போ மட்டும் தான் என்னால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 30 எபிசோட்ஸ் அப்படி வந்துட்டு பார்த்தேன். ஏன்னா நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த டைம்லேயே நான் அவ்வளோ எபிசோட்ஸ்லாம் ஒரே இதுவெல்லாம் பார்த்தது கிடையாது. மேக்ஸிமம் 24 எபிசோட்ஸும் என்ன தான் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த வாட்டி டிராகன் பால் ஸ்டார்ட் பண்ணப்போ ஏற்கனவே பார்த்த சீரீஸ், ஏற்கனவே என்ஜாய் பண்ண இந்த சீரீஸை நான் திரும்ப பார்க்குறேன். பட் ஆனால் நான் பார்க்கும் போதே அப்படியே ஒரு 30 எபிசோட்ஸ் இப்படிதான் நான் அதை வந்து பார்த்தேன். ஒரு நாள் என்ன வந்து 40 எபிசோட்ஸ் மேல பார்த்தேன். பயங்கரமா வந்துட்டு அந்த டவுன் பேஸ் அப்படிங்கிறதே வந்து இந்த டிராகன் பால்ல வந்துட்டு கிடையாது. நிறுத்தணும்னே தோணாது, அது போய்கிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும் மாதிரி. மெயின்லி காமெடி. ஓகேவா, செம்மையா நான் என்ஜாய் பண்ணது காமெடி தான் அந்த சீரீஸ்ல. இவ்வளவு நல்லா இருக்குமா இந்த காமெடி அப்படின்றது எனக்கு ரீவாட்ச் பண்ணும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நிறைய காமெடி ஜான்ரான்னு நம்ம தேடி அனிமேஷன்ஸ் பண்ணியிருப்போம். அதுல வரக்கூடிய கேக்ஸ் ஹியூமர்ஸ்லாம் நல்லா கேட்டு பண்ண மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து இந்த காமெடி சிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை விட இந்த மாதிரி ஷோனல்ல ஆர்கானிக்கா வர காமெடி தான் அவங்க உண்மையிலே குபீர்னு சிரிக்க வைக்கும். அப்படி ஏகப்பட்ட டிராகன் பால்ல வந்து சரி நம்ம கிக்கோக்கு போயிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு புல்மா கிக்கோக்கு எல்லாம் போவாங்க. அவன் போது டிக்கெட் கவுண்டர்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும். கோகு உள்ள போகும்போது அவனை நிறுத்தி do you have a ticket அப்படின்னா Hey there, tickets. I'm not tickets. My name's Goku. It's a pleasure to meet you, miss. Bye. அந்த கிளிப்பை நான் போட்டு வருவேன். பார்க்கும் போதே அவ்வளோ பண்ணியா இருக்கும். அவனோட வாய்ஸா இருக்கட்டும், அந்த ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த போயிட்டு வாங்க டாட்டான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு காமெடி அதே லெவல் இதை வந்து எங்க ஆள் அப்பவே பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அது கியூட்டா இருக்கும். அண்ட் கேங்னு சொல்லும் போதுதான் சில கேரக்டர்ஸ் ரோஷி அண்ட் பொல்மா, ஆஹா, அண்ட் கிரில்லின் என்ன சாவேஜ், 3 கேரக்டர்ஸும் காமெடிஸ்ல தொட முடியாது. 3 நம்ம கிரில்லின் வந்து கவுண்டர்ஸ் பயங்கரமா அடிப்பாங்க. இவரு ஏதாவது ரெண்டாவது பேசிட்டு இருப்பாங்க, பயங்கரமா கவுண்டர் அடிப்பாங்க. ரோஷி ஐயா பேசினாலே ஒரு மூட்லதான் பேசுவாங்கன்னு ஒரு கேரக்டர், அது சாவேஜ் செமையா கவுண்டர் அடிப்பான். அண்ட் இதெல்லாம் சொல்லும் போதுதான் டப் அப்படின்றது நம்ம பார்க்கணும். நம்ம முக்கால்வாசி அனிமேஷன் சப்ல தான் பார்த்திருப்போம், அதுதான் நிறைய பேர் ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. ஆனா டிராகன் பாலை பொறுத்தளவு சப்ல பார்க்காதீங்க, டப்ல தான் பாருங்க, பக்காவா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த வாய்ஸ் தான் செட் ஆகும். அதை எடுத்துட்டீங்கன்னா ரீப்ளேஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சரியான கேரக்டர் சாய்ஸஸ் ஒவ்வொரு வாய்ஸ்க்கும், அண்ட் அதுக்கான டயலாக்ஸும் சூப்பரா இருக்கும். கிரியேட்டிவா எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு அனிமேன்னு சொன்னா ஐகானிக்கான கேரக்டர்ஸ் இந்த பீக்கச்சு ஞாபகம், மேஸ்காட்டா, அதுக்கப்புறம் வந்து கோகு வந்து ஞாபகம். இந்த கோகுங்கிற கேரக்டர் எங்க இருந்து உருவாச்சு, அவரோட சின்ன வயசு இந்த ஜேர்னி என்ன அப்படிங்கிறது தான் கதையே. எல்லா பேஸுமே தொட்டிருப்பாரு. ஒரு அட்வென்ச்சர் ஸ்டார்டிங் ஆர்க் வந்து ஒரு அட்வென்ச்சர்ல வந்துட்டு இருக்கும், நடுவில் கொஞ்சம் டார்க்கா மாறும். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் சாகா வந்துட்டு வரும், ட்ரைனிங் சாகா வந்துட்டு வரும். இப்ப நம்ம பார்க்கிற மிகப்பெரிய சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே சில ஆர்க்லாம் வந்துட்டு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே டிராகன் பால் அகிரா டோரியாமா அப்பவே வந்து ட்ரை பண்ணி விட்டுருப்பாப்ல. நம்ம சொல்றோம்ல அவர் தான் வந்துட்டு இந்த காட் ஃபாதர் ஆஃப் மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சு அந்த சீரீஸை பார்க்கும்போது. நம்ம ஸ்டார்டிங் எப்போ பார்த்தோம், அப்போ இந்த அளவு நம்ம டெப்தா பார்க்கல. டைரக்ட் இப்போ பார்க்கும் போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. ஏன் அவர் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க. பீப்புள் லைக் எச்சிரோ ஓடா, கிஷிமோட்டோ, இவங்கெல்லாம் வந்து ஏன் அவருக்கு ஒரு காட் லெவல்ல பாக்குறாங்க அப்படிங்கறத நிதர்சனமா தெரிஞ்சிச்சு அந்த சீரீஸை வந்து பார்க்கும்போது. எவ்வளவு பிரில்லியண்டா அந்த மனுஷன் யோசிச்சிருக்காரு அந்த டைம்லயே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம வந்து ஓடா ஃபோர் ஷேடோவிங் வச்சு எழுதும் போது வந்துட்டு நம்ம என்ன காட் லெவல்ல பண்றாரு அப்படின்னு. இருந்தாலும் அந்த ஒரு சீன் வரும். கோகு வந்துட்டு அப்பதான் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் இதுவா ஏப்பா வந்துட்டு கிரேட் ஏப்பா மாறுவான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சட்டலா சொல்லுவான். இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த குட்டியா இருப்பான் ஒரு வில்லன், அவன் பேர் என்ன,
பீல் ஆஃப் வந்து என்ன பண்ணியிருப்பான், அவங்கள வந்துட்டு ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருப்பான். அவன் எவ்வளவு கொடூரமா யோசிச்சிருப்பான் அப்படின்னா, சன் வரும்போது அந்த கிளாஸ்ல பட்டு அவங்கள அப்படியே ரோஸ்ட் பண்ற மாதிரி வந்து அவன் வச்சிருப்பான். அப்ப வந்து சட்டிலா வந்து கோகு சொல்லுவான், மூணை பார்க்கும்போது அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க, கிரேட்டா இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்துச்சு, அதுதான் எங்க தாத்தா வந்து கொஞ்சம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அதை மாறினது வந்து கோகு தான் அப்படிங்கிறது வந்து. அப்போ ஊலாங்கோ புல்பாவோ வந்து சொல்லுவாங்க, இவன் வந்து சாதாரண பையன் கிடையாது, மேபி அன் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டிலா சொல்லியிருப்பாங்க. ஒரு காமெடி ஒரு கேகா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே கூட இல்ல ஒரு சீன்ல கோகுவோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்துட்டு புல்மா காமெடியா சொல்லுவா, இது கண்டிப்பா மனுஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, இடத்துல இருந்து வந்த பீயிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சட்டிலா சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நம்மளுக்கு தெரிய வரும். டிராகன் பால் ஜி ஆரம்பிக்கும் போது ரேடிக்ஸ் வந்து அவன் வந்துட்டு ஒரு சையனை அப்படி வெஜிட்டான்னு ஒரு பிளானட் இருந்துச்சு, அந்த பிளானட்ல இருந்து அவனை சின்ன வயசுல நாங்க அனுப்பி வச்சோம். அப்புறம் பார்த்தா எல்லாமே அவனுக்கு ஏன் வால் இருக்கு, அவன் ஏன் கிரேட் எப்பா மாறான எல்லா விஷயத்துக்கும் எங்கால பின்னாடி ஆன்சர் சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் போர்ஷ் அடைக்கும் அப்பவே வச்சிருந்தாரு. நம்ம ஓடா இப்ப இதை பண்றதை பார்த்து அவ்வளவு வியந்து போறோம். பட் ஆனா அந்த மனுஷன் அப்பவே அதை பண்ணியிருக்காருன்றது எனக்கே மைண்ட் ப்ளோயிங்கா வந்துட்டு. இந்த டிராகன் பால் ஜி தான் வேர்ல்டு வைடா அவ்வளவு பாப்புலர்ன்றதுனால இது டிராகன் பால் இஸ் ஒன்லி நோன் ஃபார் ஃபைட்டிங் ஆயிடுச்சு. ஆனா டிராகன் பால்ல வந்து எல்லாமே சொன்ன மாதிரி நிறைய ஜான்ரா வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கும், அடுத்து ஃபுல்லா ட்ரைனிங்கா இருக்கு, அடுத்து டோர்னமெண்டா இருக்கு, அடுத்து அதான் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அடுத்து ரெட்ரிபிள் ஆரம்பிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கா போயிட்டு வில்லனை டிஃபீட் பண்ண ஒரு கேம் மாதிரி மூவ் ஆகும். இப்படி அந்த ஒரு ஷோக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் ஜான்ராஸை வந்து நம்மளுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. வேற வேற அனிமேஷன் நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த குறுகிய எபிசோட்ஸ்ல நம்ம கொடுப்பாங்க. அண்ட் டிராகன் பால் ஓஜி வந்து ஜஸ்ட் 150 எபிசோட்ஸ் தான், நீங்க ரொம்ப குறுகிய டைம்ல கேட்ச் அப் பண்ணிடலாம். இப்போ அந்த டைம்ல எல்லாம் எம்சி தோக்குறத வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அங்க எப்போ இந்த அனிமே பிகினிங்ல தானே டிராகன் பால்லாம் வந்துச்சு, அந்த டைம்ல வந்து எம்சி தோக்குறாரு அப்படின்னா அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஆளு 2-3 பெரிய பெரிய வில்லன் கிட்ட வந்து தோத்துருவான். கோகு கிட் கோகு வந்து தோத்துருவான். மறுபடியும் போயிட்டு எப்படியாச்சும் ட்ரெயின் பண்ணி புஷிங் யுவர் செல்ஃப், அந்த லிமிட்டேஷனுக்கும் மேல போறது அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாரு. 2-3 வாட்டி பெரிய பெரிய வில்லன்ஸ் கிட்ட ரோஷியே தோக்கடிச்சிருப்பாரு. ஏன்னா டிஎன் தோக்கடிச்சிருப்பான், ரோஷி தோக்கடிச்சிருப்பான், அதுக்கப்புறமா வந்துட்டு பிக்கோலோ தோக்கடிச்சிருப்பான், நடுவுல டாவோ வருவான், அவன் தோக்கடிச்சு கொண்டிருப்பான் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட எல்லாம் தோத்து மறுபடியும் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவனோட லிமிட்டை வந்து அவன் புஷ் பண்ணிட்டே இருப்பான். அந்த கான்செப்ட் வந்து அவர் அந்த டைம்ல அவர் வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. இனிஷியலா அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஜீல வந்து நமக்கு மெயின்லி கோகு, வெஜிடா இதெல்லாம் மெயின் ஃபோக்கஸா இருப்பாங்க. மித்த கேரக்டர்ஸ்லாம் கோவன் பிக்கலோக்கு ஸ்டார்டிங்ல சூப்பரா டெவலப்மெண்ட் இருக்கும், மறந்துடுவாங்க. யாம்சாட்டின்னு சொல்லவே வேண்டாம், அவங்க கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் பிக்சர் போயிடுவாங்க. ரோஷிலாம் ஏன் இருக்காருன்னு தெரியாது. ஆனா ஓஜி டிராகன் பால்ல ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த யூனிக்கான லைக் ஓடா பண்ணுவார்ல, ரேண்டமா நம்ம ஒரு பேனல் பார்ப்போம். ஸ்டார்ச்சோட ரேண்டம் ஆஸ் பேனல்ல பின்னாடி பார்த்தா சாப்பர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், சாஞ்சி ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அந்த கேரக்டர் அப்படியே மேட்ச் பண்றது. ஜோரோ ஒரு ஓரமா தூங்கிட்டு இருப்பான், ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். அந்த கேரக்டர் ட்ரெயிட்ஸை வந்து ஒரு ரேண்டம் பேனல்ல கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். இன்க்ளூடிங் ஊலாங் ஒரு பனிக்குட்டி, அந்த கேரக்டர் அது ரொம்ப ஒரு சைட் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பக்காவா பேலன்ஸ் பண்ணிருப்பாப்ல. இந்த லான்ச்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், அவரை வச்சு ஒரு கேக், அவ தும்புனா வேற ஒரு பர்சனாலிட்டியா மாறிடும். சோ அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இவன் சொன்ன அந்த விஷயம் கூட லான்ச் வந்து எப்பவுமே வந்து சாந்தமான ஒரு பொண்ணா இருப்பான், பர்பிள் ஹேரா வந்துட்டு இருக்கும் போது அவ தும்புனா அப்படின்னா பிளாண்டா மாறிடுவான். அப்போ வந்து அவ ஒரு அசாசின் லெவலுக்கு வந்துட்டு பிஹேவ் பண்ணுவான். ஓகேவா, பயங்கர ரூடான ஒரு பொண்ணு, யாரை பார்த்தாலும் சுடுவா, அந்த மாதிரி வந்துட்டு இருப்பா. ஓகேவா, இப்போ அவ வந்து லான்ச்சா இருக்கான்னா அவ பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பா, துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருப்பா, இல்ல ஸ்வாடை தொடச்சிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அது வந்து ரேண்டமா இங்க ரோஷி, புல்மா, யாம்சா இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா பின்னாடி லான்ச் உட்காந்து துப்பாக்கி வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இல்ல அவ வந்து பர்பிளாரா ஓரமா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருப்பான். அதை கூட வந்து அந்த நுணுக்கமா அதெல்லாம் வந்துட்டு பண்ணுவா. ரொம்ப என்ஜாயபிளா வந்துட்டு அது இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த நீங்க என்ன மாதிரி ஒரு டோன்ல பாக்கணும், ஜி வந்து நீங்க அந்த ஒரு சீரியஸ் டோன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்.
இந்த டோனே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ நான் பார்த்ததே இல்லை. ஒரு கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பார்த்துட்டு அண்ட் ஒரு இன்ட்ரிகிங்கான ஸ்டோரியை வச்சு இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி யாராவது இருக்கு. ஏன்னா இதுல எல்லாமே ட்ரை பண்ணிருக்காங்க இல்லடா. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வருது. இப்போ ரேண்டமா ஒரு எபிசோடு ஓகேவா, என்ன ஆகும்னா சீச்சி வந்துட்டு ரெடி ஒரு ப்ராஃபஸி மாதிரி சொல்லிடுவாங்க அவளுக்கு. கோகு வர போறான், அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா போயிட்டு ஃப்ளவர்ஸ் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போயிடுவா. ஏதோ ஒரு ரேண்டம் லேக்கு, அந்த லேக்ல உட்காந்து வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்து நினைக்கிறது, அது ஒரு ஃபில்லர் எபிசோடு. அதுல வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பா. தயவு செஞ்சு ஃபில்லர் எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது கூட நல்லா இருக்கும். இருக்கிறதே ரொம்ப கம்மி ஃபில்லர் தான், 4-5 ஃபில்லர் தான் இருக்கும். அது எல்லாமே நான் அவன் வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருப்பா. ஓகேவா, கோகு எங்கோ பறந்து போயிட்டு இருந்தவன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் ட்ரீ அதுல வந்துட்டு உட்காந்து ஆப்பிள் வந்து சாப்பிட்டு இருப்பான். அவனோட ஸ்டைல் அதுவே கியூட்டா இருக்கும். இப்ப வரையும் நீங்க பார்த்ததே செம்ம கியூட்டா இருக்கும். அந்த கிளவுட்ல இருந்து கீழே குதிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நிழல் அவன் மேல பட வந்து சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஓகேவா, செம்மையா இருக்கும் அது வந்து பாக்குறதுக்கு. தூரத்துல வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு இவ பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு தெரியும். நேரா வந்துட்டு உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து வந்து சீச்சி கொடுப்பான். ஐயோ இது ஆக்சுவலா தப்பா தெரியும், ஏன்னா 2 குட்டி பசங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. அந்த எபிசோட நான் மறுபடியும் ஒரு 10 பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த விஷயம் அவ்வளவு வந்து சூப்பரா இருந்துச்சு. அது மியூசிக் எந்தெந்த எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அது அந்த காலத்துல போட்டாங்கன்றது என்னால நம்பவே முடியல. நம்ம பேர் என்ன, அந்த குட்டி பையன் யாரு, இந்த குட்டியா இருப்பான்ல, அந்த ஒரு காட்டு வாசி நார்த் அமெரிக்கனோட பையன். அந்த அவங்க 2 பேர் ஒரு காட்டு வாசி மாதிரி 2 கேரக்டர் வருவாங்க. அவங்க வரும்போது மியூசிக் வரும் பாருங்க. சோகமா சொல்றேன், அந்த ஆல்பம் எடுத்து வச்சுட்டு நீங்க பாட்டுங்க அந்த ஆல்பம் போட்டு விட்டு அவ்வளவு சூதிகா வந்துட்டு அந்த ஆல்பம் வந்துட்டு இருந்துச்சு. ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி மியூசிக், ரொமான்ஸுக்கு ஏத்த மாதிரி மியூசிக், காமெடிக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே செமையா இருக்கு. ஐயோ எனக்கு நிம்பஸோட சவுண்ட் ரொம்ப பிடிக்கும், செம்மையா இருக்கும். அந்த நிம்பஸோட இது சவுண்ட் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து அதே மாதிரி மெயின் திங் கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் முத்தா வந்து இவர் டிராகன் பால் ஜியுமே பிடிக்கும், ஏன்னா ஸ்கேல் வந்துட்டு பெருசாயிடுச்சு. பட் ஆனா டிராகன் பால்ல டெடிகேட்டடா அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாரு. நான் வந்து பேசணும்னு நினைக்கிற கேரக்டர் வந்து மாஸ்டர் ரோஷி, லிவிங் லெஜெண்ட். ஆமா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அந்த மனுஷன் கத்துக்கிட்டா. ஓகேவா, அவருக்கு வந்து இந்த மாப்ல வந்து ஒரு தீம் இருக்கும்னா, மாப் வந்து நினைச்சா உலகத்தையே அழிச்சிடலாம். ஓகே, ஆனா மாப் அதை பண்ண மாட்டான். அவன் வந்து அவனோட வேலையை வந்து பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரோஷியோட லைஃப் ஸ்டைலே அதுதான். ஒரு குட்டி தீவு, அதுல ஒரே ஒரு சின்ன வீடு, அதுல ஒரே ஒரு டர்ட்டில், அதுல வந்து ஓபன் மேகசின்ஸை வச்சுக்கிட்டு மனுஷன் உட்கார்ந்து இருப்பாப்ல. இதான் அவரோட லைஃப் ஸ்டைல. அந்த ஆள் நினைச்சா அவருக்கு இருக்க பவர் வச்சு இடத்த அவர் ஈஸியா அழிச்சிடலாம். பட் ஆனா அந்த ஆள் பாட்டும் உட்காந்துட்டு அவன் வேலையை அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவ்வளவு சூப்பரான. இப்போ கிரெல்லினும் கோகுவும் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ட்ரைனிங் வருவாங்க. பியூட்டிஃபுல்லான இருக்கு, பெஸ்ட் ட்ரைனிங். ஐயோ நிஜமா, ஏதாவது நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா டிராகன் பால் ஜீல வர மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ட்ரைனிங்லாம் அதுல இருக்காது. இல்ல 100 டிகிரி 300 டிகிரில வச்சு வெஜிடா வந்து 1 ஃபிங்கர் புஷ் அப் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா இருக்கும். லைக் இந்த விவசாயம் பண்ணு, பால் எடுத்து டெலிவரி பண்ணு, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கார்டியோ மேட்டர் தான் இருக்கும். ஆனா அதை அவங்க பண்ண போது இல்ல, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது பண்ணிட்டு ஒரு செஷன்ல வரும், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மரம் இருக்கும், அதுல ஊஞ்சல் மாதிரி 3 ஊஞ்சல் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ரோஷி படுத்துப்பாப்புல, பக்கத்துல சொல்லுவாரு, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ட்ரெயின் பண்ணணும், நல்லா படிக்கணும். இதுதான் கற்று லைஃப் ஸ்டைல். படுத்துட்டு விட்டதை பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை சும்மா காட்டுவாங்க, உங்களுக்கு அவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்கும். நீங்களே அங்க இருக்கிற ஒரு ஃபீல் வந்து தரும். அதுக்கு தான் நிறையவே பாக்குறோம். அந்த ஸ்லைஸ் அந்த வெயில் வந்து அவங்க மேல இளம் வெயில்னுவாங்கல்ல, அந்த வெயில் ஒரு 10 மணி வாக்குல வரும் பாருங்க.
இப்போ சொல்ல நான் நம்ம ஊர் வெயில் நார்மலா ஒரு 10 மணி வாக்குல சும்மா வரும் ஒரு வெயில். அது வந்து லைட்டா அவன் மேல போடும். ஆனா மரத்தோட நிழல் வந்து அதை மறைச்சிருக்கும். அதுல அவன் பாடு படுத்துட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளவு பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த 2 பசங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானுங்க, அவங்க ஈஸியா வந்து மனிப்புலேட் பண்ணிடலாம், ஈஸியா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கர்வங்கிறது வந்து வந்துடலாம், அவங்க வந்துட்டு தன்னை புஷ் பண்ணாத ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் டிராகன் பால் ஜி இருப்பாரு. யாம்சாலாம் அப்படிதானே, அவன் ட்ரெயின் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவான். ஆமா ஆமா ஆமா, ப்ரோ லூசஸ் வில் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே அந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. இவங்கள ஹம்பிள் பண்ணுவாரு, அந்த மாதிரி விஷயம். அண்ட் இவருமே வந்து ப்ரைடுக்காக சண்டை போடுற ஆளே கிடையாது. அவரோட பிலாசபி ப்ரைடுக்காக சண்டை போடாத, ஒன்னு இம்ப்ரூவ் பண்றதுக்காக சண்டை போடுவோம். அந்த விஷயம் சவையா இருக்கும். சயின்ஸ் எல்லாருமே ப்ரைடுக்காக சண்டை போடுவாங்க. கோகு, வெஜிடா, கோஹன் எல்லாருமே ப்ரைடுக்காக சண்டை. ஆனா இந்த ஆள் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகேவா, அவரால் எவ்வளவு பண்ண முடிஞ்சாலுமே he just wants to prove yourself. நீ உன்னுக்கு உன்னையே ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு மட்டும் தான்ப்பா நீ சண்டை போடணும்னு சொல்லிட்டு கோகு கிட்ட சொல்லுவாங்க. கோகு வந்து அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவனுக்கு மோட்டிவேஷன் இருக்காது அப்படின்றதுக்காக தான் மனுஷன் கலந்து பார்ப்பாரு. ஒன்ஸ் அவர் டிஎனை பார்த்த உடனே ஓகே டிஎன் வந்து அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சதும் ப்ரோ கிவ் அப் பண்ணிடுவாரு. அப்ப டிஎன் பாப்பா இந்த நாளுக்கு ப்ரைடே இல்லையான்ற மாதிரி அவன் கொஸ்டின் பண்ணுவான். அப்பதான் லைக் அவரோட பிலாசபியே நமக்கு தெரிய வரும். அது ப்ரைடுக்காக தம்பி சண்டை போடுறேன், அதுக்காக எல்லாம் சண்டை போடணும், அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையாப்பா, நான் ஒரு கோல்டா வந்தேன், அதை இப்ப நீ ரீப்ளேஸ் பண்ணிட்ட, இப்ப நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரே ஸ்பீச்ல அங்க டிஎனையும் மாத்திடுவாப்ல, தன்னோட பிலாசபியும் சொல்லிடுவாப்ல, கோகுக்கான ரீப்ளேஸ் பண்ணி அங்க கொடுத்த நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஆமா, இந்தியன். ஆஹா, அந்த கேரக்டரை வச்சு எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு தெரியுமா. அந்த மனுஷனுக்கு வந்து அவரோட ஊர்ல வந்துட்டு தண்ணியா வந்துட்டு இருக்காது. நாம அவர் வந்து டோர்னமெண்ட்ல கலந்து அந்த பிரைஸ் மணியை வச்சு ஊருக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணுவாரு, ஒரு அவனை தோக்கடிச்சிருவாப்புல. ஏன்னா அவனுக்குமே ஃபைட் பண்ணுன்ற இது போயிடக்கூடாதுல்ல. அவனை தோக்கடிச்சுட்டு அந்த வெல் ஒண்ணு வந்துட்டு இருக்கும், அந்த வெல்ல நீ எவ்வளவு வேணா தண்ணி எடுத்துக்கலாம்ப்பா, இங்க இருந்து நீ தண்ணி வந்து எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்ல வந்து காட்டி விடுவாப்ப. அதெல்லாம் செம்மையா இருந்தது. மனுஷங்க எவ்வளவு நல்ல மனுஷனா வந்துட்டு இருக்காரு. ஜிராயா இப்ப பார்த்து இவ்வளவு கொண்டாடுறோம்ல, அதோட ஒரு ப்ளூ பிரிண்டே வந்து ரோஷி தான். ஸ்டார்டிங்ல ரோஷி தான். ஓகேயா, இந்த கிரேட் ஏப்பா மாறுறது வந்துட்டு ஒரு காமன் தீமா வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஒரு நல்ல பிளாட் டிவைஸ். அது எங்கனாச்சும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாறினா கிரேட் ஏப்பா மாறிடுவாப்புல. ஓகேவா, சோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாம்சா இருக்கும் போது மாறி இருப்பான். அப்ப யாம்சா என்ன பண்ணுவான்னா அதை டெய்ல கட் பண்ணிடுவான். ஏன்டா மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா கிட்ட கேட்கும் போது அவன் 3 இருக்கு அதனாலதான் மாறுறான்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் யாம்சா. ஓ அதுதான் பிரச்சனையா அப்படின்ட்டு மூணு டெஸ்ட்ராய் பண்றோம். அவ்வளவுதான், அவ்வளவு பவர்ஃபுல். அதெல்லாம் சமையா இருக்கும், சரியான மூமெண்ட். அண்ட் ஃபைட்ஸ், டிராகன் பாலோட ஃபைட்ஸ், ஜியோட ஃபைட்ஸ்ல பிரச்சனை என்னன்னா இட்ஸ் டூ லாங், அது ஒண்ணு. அண்ட் ஃபைட்ஸுமே வானத்துக்கு போயிட்டு அந்த மாதிரியே முக்கால் வச்சு போற மாதிரி இருக்கும். அனிமேல சொல்றேன், இவன் ஆணு கத்துவான், இவன் ஆணு கத்துவான், அவன் ஆணு கத்துறான் பார்த்து இவன் இன்னும் ஆணு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. டென்ஷன் ஆயிரும் ஒரு வகையில. ஆனா ஓஜி டிராகன் பால்ல பேஸ்ட் ஆன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஓகேவா, பியூர் மார்ஷியல் ஆர்ட்ஸ், பக்காவான கோரியோகிராஃப்ட் ஃபைட்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். லைக் எக்ஸாம்பிள் வந்து டிஎன் யாம்சா, இது அவ்வளவு பெரிய ஃபைட் கிடையாது, ஆனா அது பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ அந்த வெல் கோரியோகிராஃப் ஃபைட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணி. கிரெலின் வெர்சஸ் கோகு வரும், அதுல எமோஷன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சூப்பரான ஃபைட் தெரியுமா அது. ரோமன் வெர்சஸ் ராலின்ஸ் மாதிரி பிரதர் வெர்சஸ் பிரதர் ஃபைட் அவ்வளவு சூப்பரா வந்துட்டு அந்த ஃபைட் இருக்கும். ஏன்னா நீங்க நருட்டோ வந்து மாங்காவா படிச்சிருந்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் நருட்டோ வந்து நீங்க மாங்காவா படிச்சீங்கன்னா, கிஷிமோட்டோ வந்து மெனக்கெட்டு இருப்பாப்புல அந்த கோரியோகிராஃபி வந்து நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்படி ஒரு கிக் பண்றான்னா அதுக்கு அந்த ஏர் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம். இந்த ஆளு அவ்வளோ சூப்பரான ஃபைட்ஸ் கூட டீட்டெயில்டா அந்த கோரியோகிராஃபி வந்துட்டு பண்ணிருக்காங்க. கிளியராகவும் இருக்கும், கொச்ச கொச்சன்னு இருக்கவே இருக்கு. இவரு அது 80s வரைஞ்சிருக்காருன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் போய் மாங்கா பேனல்ஸ் படிச்சேன் இதுக்காகவே, இன்னாதான் இந்த ஆளு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. யோ மனுஷனே கிடையாது அந்த ஆளு, அப்படி வரைஞ்சு வச்சிருக்காரு அவரு. அவ்வளவு டீட்டெயில்டா ஒவ்வொரு ஃபைட்டுமே முத்து முட்டா வந்து வரைஞ்சு வச்சிருக்காரு.
அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிக்கலோ. ஜீல வந்து பிக்கலோ வந்து ஒரு நல்ல மனிதரா பார்த்துருப்போம். பட் டிராகன் பால் ஓஜில பிக்கலோட கதையே பிக்கலோ யாரு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து டிராகன் பால்ல தான் தெரியும். மெனஸ் லிவிங் மெனஸ் வாஸ் பிக்கலோ. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வரும்ல, நீங்க பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? கோரின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் பேர் என்ன, இன்னொருத்தர் இருப்பான் மிஸ்டர் போப்போ. அதுக்கப்புறம் வந்து ஆமி, யாஜிரோபி செம்ம கேரக்டர், சரியான கேரக்டர். நான் எதுக்குடா அதெல்லாம் பண்ணணும், ரொம்ப பிராக்டிகல், சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்கடா அதுக்காக தான்டா வந்தேங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸ்பீக்கிங் ஆஃப் பிராக்டிகல் கேரக்டர், புல்மாவோட பிராக்டிகல் மென்டாலிட்டி பத்தி பேசணும். சில புல்மா ஹேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் பார்க்க முடியுங்க ஆன்லைன்ல. அப்படியா? ஆமா, லைக் அவன் வந்து யார இருந்தாலும் சீட் பண்ணிட்டு போயிடுறா, அடுத்தடுத்து போயிடுறான்ற மாதிரி ஒரு விஷயம். ரொம்பவே லாஜிக்கலான பிராக்டிக்கலான ஒரு கேரக்டர். ஆனா நிஜமாவே சொல்றேன், இப்போ இருக்கிறவங்கள கூட சொல்றேன், இந்த டாப் 3 வந்தாங்கல்ல, பிக் 3, நருட்டோ, ஒன் பீஸ், எச்சரோட ஃபேன் தான், கண்ணி தான் நான். பட் ஆனா சேனல் டிராகன் பால்ல அகிரா டோரியாமா கேர்ள்ஸ் அவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணி. எஸ், புல்மா மாதிரி ஒரு கேரக்டர் இங்க ஃபீமேல் கேரக்டர் வேற எதுல இருக்கு? இப்ப வரையும் ரிலவெண்டா இருக்கு அந்த கேரக்டர். இப்ப வரையும் அந்த கேரக்டரோட ரிலவன்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர் அவ்வளவு ஃப்ரீசா சாகலாம் செம்ம டிராமா தெரியும், அவ்வளவு சூப்பரா வந்து. அவளுக்கு என்ன ஆகும் தெரியாது, அவன் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவா, ஜீனியஸ் அவ. ஆமா, அவளோட ஜீனியஸ் வந்து வேற லெவல், எங்கேயோ ஃபியூச்சர் அவ எங்கேயோ இருக்கா, அந்த லெவலுக்கு ரொம்ப ஜீனியஸான ஒரு கேரக்டரே. சீச்சி, அவளோட சைல்ட்ஹுட் வாய்ஸ் ஆக்ட்ரஸ்ல அவங்களுக்கு பார்த்தா இந்த சாப்பாடு நல்லா போட்டா கையில வந்து தங்க வேலை இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரசன்ட் பண்ணுவோம். அவ்வளவு கியூட்டான வாய்ஸ், இங்கிலீஷ் வாய்ஸ் ஆக்டரு சின்ன சீச்சிக்கு பண்ணவங்க வந்து சீரியஸ் பயங்கர லெவல், பயங்கரம். அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பரா. அண்ணன் கோகுவே கேட்டு அவரை டாமினேட் பண்ற லெவலுக்கு வந்துட்டு அவர் வந்து இருப்பா. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ண நினைச்சது, அவரோட ஒரு இன்னொரு யூனிவர்ஸ வந்து இதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாப்ல. அந்த மேட்டர் எல்லாம் வந்து அதுதான் இருக்கலே மைண்ட் ப்ளோயிங்கான விஷயமா எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அண்ணனுக்கு வந்து ஞாபகம் இல்ல, ஃபர்ஸ்ட் பாக்கல சுத்தமா ஞாபகம் இல்லடா. டாக்டர் ஸ்லம்ப் வந்து அவர்தான் அவரோட இன்னொரு ஒரு கிரியேஷன். டிராகன் பால் தான் அவருக்கு ஐகானிக்கான ஒரு விஷயம். பட் ஆனா டாக்டர் ஸ்லம்ப் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபேமஸா இருந்துச்சு. அந்த யூனிவர்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு டிராகன் பால்ல வந்துட்டு கொண்டு வர மாதிரி ஒரு யூனிவர்ஸ் இது வந்து பண்ணிருந்தோம். ஒரு 2 எபிசோட்ல வந்து கோகுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி வந்திருந்தது. அந்த ரெட் ரிப்பன் ஆர்மி சாகால வந்து வந்திருந்தது. சூப்பரா அந்த கான்செப்ட்லாம் இப்போ வர விஷயங்கள் அது வந்து அப்பவே ட்ரை பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்தது. அவ்வளவு அதான் டிராகன் பால்ல எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்டலா பக்காவா எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பிகினிங் அனிமே. நீங்க நிறைய அனிமேஸ் பார்த்து இதனால டிராகன் பாலை ஒதுக்கி வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் பார்க்க போறேன் நான், சரி ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் டிராகன் பால். வேற எதுவும் சொல்லணுமா? கவர் பண்ணியாச்சா? எனக்கு இதுவே பத்தல. டிராகன் பாலை பத்தி இதுவே கம்மியா தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் ஆனா போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், அது ஸ்பேஸ் பத்தாது. இதோட வந்து நாங்க நிறுத்திக்கிறோம். எதுக்குடா திடீர்னு வந்து டிராகன் பாலுக்கு இவ்வளவு மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க போய் அதை சத்தியமா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஐடியா இல்ல. ஓகேவா, இந்த மாதிரி வீடியோ பண்ணணும், வீடியோ பண்றதுக்கு பார்க்கணும்ன்ற ஐடியா தான் இல்ல. சிம்பிளா ஜஸ்ட் நம்ம பார்க்கும் போதே ஃபீல் ஆயிடுச்சு, கண்டிப்பா இதை பத்தி பேசணும். இதுக்கு ஒரு அப்படி அகிரா டோரியாமா இறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இதை பார்த்தோம். ஆமா, இது டெத் ஒன்று இருக்கு, அதுக்காகலாம் ஒரு அதை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு கண்டென்ட் சத்தியமா கிடையாது. நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட நேரம், எங்களோட லக் பத்தி உங்களுக்கு தெரியுமே. நாங்க பார்த்தேன்னா அந்த இறந்துட்டாரு. அது ரொம்பவே கஷ்டமா வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இது வந்துட்டு பண்ணணுன்றது டிராகன் பால் பார்த்துன்னு இருக்கும் போதே நாங்க ஃபீல் பண்ணது. நிறைய பேருக்கு இன்னொரு தப்பான ஒரு மிஸ்கன்செப்ட் என்னன்னா, எனக்குமே இருந்தது, இவருக்குமே இருந்தது, நாஸ்டாலஜியானாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் டிராகன் பாலை தூக்கி வச்சு இல்ல கண்டிப்பா கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, பார்க்கும்போது தான் தெரியுது அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு. எப்போ பண்ணது எப்படா இப்ப வரையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரெலவெண்டா இருக்கு. ஓகேவா, அதனால நாஸ்டாலஜியா எடுத்துட்டுமே டிராகன் பால் ஒரு சூப்பரான சீரிஸ். நீங்க ஜஸ்ட் அதை போய் பாருங்க. ஓகேவா, நீங்க எந்த ஜானரோட ஃபேனா இருந்தாலுமே நீங்க டிராகன் பால் ட்ரை பண்ணலாம். ஆக்ஷனா இருந்தா மட்டும்தான் டிராகன் பால் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. பட் ஆனா டிராகன் பால் வந்து எந்த ஒரு ஜானர் ஃபேனா இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு சீரீஸ் ஓஜி டிராகன் பால்.
குட்டி பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போட்டு காட்டுங்க, சைல்ட்ஹுட்டை கிரியேட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏன் அவங்களாம் அதை பார்த்து வளர வைங்கப்பா. தேங்க்யூ லேட்டர். ஓகே அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நாங்கள் டிராகன் பால் ஜி இப்போ பார்த்துட்டு இருக்கோம், அதையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஆனாலும் பண்றோம். டிராகன் பால் சூப்பர். அதுக்கு அடுத்து அந்த அனிமே 2.0ல நிறைய அனிமேஸ் பேசியிருக்கோம். புது அனிமேஸ் பத்திலாம் வந்துட்டு தனியா பேசலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் போது நம்ம அதுலயும் வந்து மீட் பண்றோம். கிளாசிக்ஸ் வந்துட்டு பார்க்கணுன்றது எங்க 2 பேரோட ஒரு ஐடியாவா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிளாசிக்ஸ் அடுத்து நாங்க என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத கூட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். கிளாசிக் அனிமேஸ் எதெல்லாம் நீங்க பார்த்து நாங்க இதை மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிமையை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஓஜி டிராகன் பால் ஃபேன்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் டிராகன் பால் ஜி ஃபேனா இருப்பீங்க, பட் ஆனால் டிராகன் பால் மட்டுமே பிடிக்கிற பீப்புள் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் பேசும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்ன நாங்கள் அடுத்து பேசணும் அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஒட்டாக்கு தமிழ் அனிமே கிளப் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்ச அளவு வந்து போட வந்து ட்ரை பண்றோம். ஸோ அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம்.